கார்த்திகை பத்தி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோவை மாநகரத்திலே தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் அதிமுக செல்வாக்கு மிக்க பகுதியாக பார்க்கப்படுகிற கொங்கு மண்டலத்தினுடைய திமுகவினுடைய முக்கிய முகம் எங்கிருந்து இந்த பயணம் எல்லாம் தொடங்குச்சு? படித்து கொண்டிருந்த காலத்திலேயே எங்க அப்பா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்திற்கு சென்று கூட்டம் கேட்பதற்கு நான் தொடங்கினேன். ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய், ஆண்மகனா நீ தம்பி. திமுக மேற்கு தமிழ்நாட்டு குறிப்பா கோவைக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கு? கோவையில முதல் ஐடி பார்க்குன்னு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல தான். அந்த 19 லட்சம் சதுரடியில சுமார் 70 ஐடி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய வளாகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அற்புதமான செயல் வீரர், மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலாளர். ஒரு சாதாரணமான ஒரு தொண்டனாக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்னுடைய திருமணத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடியாக வருகை தந்து அந்த தாலி எடுத்து கொடுத்து தாலியை கட்டி அந்த திருமணம் செய்த பொழுது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. என்றும் தளபதியின் வழியில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் தீர்மான குழு செயலாளருமான கார்த்திக் பங்கு பெறும் சிறப்பு நேர்காணல் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு